வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது 9th புக்கில் இருக்கக்கூடிய வினா வங்கி, அதாவது இயல் 1லேருந்து நம்ம இந்த 100 வினா வங்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8th வரைக்கும் முடிஞ்சுது. இப்போ 9th இருக்கக்கூடிய இயல் 1 நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா, அதாவது டெட் 1 பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வினா வங்கி வீடியோவாக வேணும்னா இந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? 97 89 51 92 66 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிடிஎஃப் எப்படி வாங்குறங்கிற வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். மிஸ் பண்ணாத பாருங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 மார்க் இருக்குது. டிஎன்பிசிக்கு 100 மார்க் தமிழ்லேருந்து இருக்குது. ஓகேங்களா? மிஸ் பண்ணாத வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா? பாருங்கள். கொஷின் நம்பர் 1 9th தமிழில் இயல் 1 பட்டியல் 1 பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொருத்துக. நூல் மற்றும் நூல் ஆசிரியர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, ஓகேங்களா, ராபர்ட் கால்டுவெல். அப்போ 3 கமா. ஒளிபெயர்ப்பும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, மனவை முஸ்தபா 4 கமா. மாணவர்களுக்கான தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, என் சொக்கன். அப்போ 1 கமா. அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, புரட்சிக்கவி. ஓகேங்களா? யார்? பாரதிதாசன். புரட்சிக்கவி பாரதிதாசன் எழுதிய நூல் தான், ஓகேங்களா, அழகின் சிரிப்பு. அப்போ 2 கமா. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல், ஒளிபெயர்ப்பு அப்படிங்கிறது மனவை முஸ்தபா, மாணவர்களுக்கான தமிழ் அப்படிங்கிறது என் சொக்கன், அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அல்லது அவருடைய இயற்பெயர் புரட்சிக்கவி. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா, குமரிலப்பட்டர். அப்போ திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். கொஸ்டின் நம்பர் 4. பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புக்கள், ஓகேங்களா, எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். என்னது? பகுதி, விகுதி, சந்தி, சாரி, இடைநிலை, விகாரம் அப்படிங்கிறது தான் 6 உறுப்பு. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொருத்துக. அதாவது நூலுடைய ஆசிரியர். தண்ணீர் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, கோமல் சுவாமிநாதன். அப்போ 2 கமா. தண்ணீர் தேசம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, வைரமுத்து. அப்போ 1 கமா. அடுத்து பாருங்க. வாய்க்கால் மீன் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, வே இறையன்பு. அப்போ 4 கமா. மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் என்னன்னா, மா கிருஷ்ணன். அப்போ 3. மறுபடியும் பாருங்கள். தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிறது மா கிருஷ்ணன். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. அப்போ அது ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் பியில் இருக்குது. 2 கமா 1 கமா 4 கமா 3. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இவ்வடிகளை பாடியவர் யார் அப்படின்னா, பாரதியார். இவ்வடிகளை பாடியவர் பாரதியார். அடுத்து பாருங்க. 7வது கொஸ்டின். திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது? 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8.
நீர் மேலாண்மை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 40 முதல் 60 அடி, உயரம் 15 முதல் 18 அடியாக உள்ளது. ஓகேங்களா? அப்போ சரி. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளில் நீருக்கே முதலிடம் தருக. அப்போ நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளில் நீருக்கே முதலிடம் தருக அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். நீருக்கே முதலிடம் தருது அப்படிங்கிறது சொன்னது யாரு? திருவள்ளுவர். அப்போ சரி. அடுத்து பாருங்க. உணவெடுப்பது நிலத்தோடு நீரே. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற சங்ககால பாடலான அகநானூறு கூறுகிறது. தவறு. ஓகேங்களா? அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து 9வது கொஸ்டின். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தார் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தார் தலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி ஊமை அணி. அப்போ ஊமை அணினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஊம உறுப்புகள் போல, புறைய, ஒப்ப, அன்ன, கடுப்ப, மான அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஊமை அணி. இங்கே பாருங்கள், போல அப்படின்னு வந்திருக்கா, அதனால் இதுக்கு ஊமை அணி. இந்த ஊம உறுப்புகள் மறைஞ்சி வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஊமை அணி. அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தார் தலை அப்படிங்கிற பொறுப்பாக எந்த அணியை பயின்றுள்ளதுன்னா ஊமை அணி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமிக் விருது வழங்கப்பட்ட ஆண்டு. அதை பார்த்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமிக் விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2004. ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அது பார்த்தீங்கன்னா நூல் மற்றும் ஆசிரியர். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா தர்ஷனமூர்த்தி. தர்ஷனமூர்த்தி. அப்போ 3 தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா மா ராஜமாணிக்கம். அப்போ 1 தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ரத்தினம். அப்போ 4 அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர் சால்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் சு வித்யானந்தன். இப்போ 2 மறுபடியும் பாருங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தர்ஷனமூர்த்தி. தமிழக வரலாறு தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறது மா ராஜமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படிங்கிறது ரத்தினம். தமிழர் சால்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் சு வித்யானந்தன். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. பின்வரும் கூற்றுகளை கவனி. பாவின் சுவைகளில் ஒன்றாக சேப்பி ஸ்டோன் சா என்ற துன்ப சுவையினை தமிழிலக்கியங்கள் காட்டுகிறது, சுட்டுகிறது. தவறு. கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் இலிக்கியா என அழைக்கப்படுகின்றன. ரைட்டு. எரித்திரேசியன் ஆஃப் த பெரிப்ளஸ் என்ற கிரேக்க நூலின் பெயரில் எரித்திரை என்ற தமிழ் சொல் இடம்பெற்றுள்ளது. சரி. அப்போ 2, 3 மட்டும் சரி. கூற்று 2, 3 மட்டும் சரி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் மற்றும் ஆசிரியர். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ராஜன். அப்போ 4 தமிழர் சமுதாயம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கவிஞர் தமிழ் ஒளி. 1 தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ஈரோடு தமிழின்பம். அப்போ 2 ஒவ்வொரு கால்வாய் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கந்தர்வன். அப்போ 3. மறுபடியும் பாருங்கள்.
தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கா ராஜன். தமிழர் சமுதாயம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி. தமிழ் ஓவியம் அப்படிங்கிற எழுதியது ஈரோடு தமிழ் இன்பம். ஒவ்வொரு கால்வாய் இது கால்வாய், ஒவ்வொரு கால்வாய் எழுதுனது கந்தர்வன். அப்போ ஆன்சர் 4,1,2,3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14. வல்லினம் இருந்த வருதல் டேஸ் விகாரத்தை புணர்ச்சியில் பார்ப்படும். வல்லினம் மிகுந்து வருதல் டேஸ் விகார புணர்ச்சியின் பார்ப்பாடு தோன்றல். ஆன்சர் ஏ, தோன்றல். 15வது, குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்றினத்தும் உண்டோ. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூறு தமிழ் விடும் தூது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16. தமிழ் விடும் தூது தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க, தமிழ் சிற்றங்கிகளின் வகையான தூது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. அப்போ தமிழ் சிற்றலகிய வகையான தூது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. சரி. மதுரையில் கோவில் கொண்டிருந்த சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக உள்ளது. சரி. அன்ன முதல் வண்டு ஈராக 10 தூது விடுவதை சிந்தியல் வெண்பாவில் கூறப்படுகிறது. இது தவறு. அப்போ ஆன்சரு கூற்று 1 மட்டும் 2 சரி, கூற்று 1 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 17வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர். சுந்தரர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் தோகை 3, நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. அப்போ 4, சேக்கிலார் எழுதிய நூல் திருத்தொண்டர் புராணம். அப்போ 1, சீத்தலை சாத்தனார் எழுதிய நூல் மணிமேகலை. அப்போ 2, மறுபடியும் பாருங்க, சுந்தரர் எழுதியது திருத்தொண்டர் தோகை, நம்பியாண்டார் நம்பி எழுதியது திருத்தொண்டர் திருவந்தாதி, சேக்கிலார் எழுதியது திருத்தொண்டர் புராணம், சீத்தலை சாத்தனார் எழுதியது மணிமேகலை. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. அப்போ ஆன்சர் ஏதான் இதுக்கு சரியான ஆன்சர். 18 பாருங்க, எரிதிரை, கலன், நீர், நாவாய் மற்றும் தோணி போன்ற தமிழ் சொற்களில் இடம்பெற்றுள்ள மொழி எது? அதை பார்த்தீங்கன்னா எரிதிரை, கலன், நீர், நாவாய் மற்றும் தோணி போன்ற தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ள மொழி எது அப்படின்னா கிரேக்க மொழி. ஆன்சர் சி, கிரேக்க மொழி. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அது பார்த்தீங்கன்னா பட்டி மண்டத்தை பற்றி பொறுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? பகைப்புறத்து கொடுத்த பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். அப்போ 2, பட்டிமண்ட 10 பாங்கு அறிந்து ஏறுமின் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை. அப்போ 1, பட்டிமன்றம் ஏற்றுமின் பட்டிமண்டபம் ஏற்றினை அப்படின்னு திருவாசக நூல் சொல்லுது. இப்போ 4, பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் கம்பராமாயணம். அப்போ 3, மறுபடியும் பாருங்க, பகைபுறத்து கொடுத்த பட்டிமண்டபம் அப்படின்னு சிலப்பதிகார நூல் சொல்லுது. பட்டிமண்ட 10 பாங்கு அறிந்து ஏறுமின்னு மணிமேகலை நூல் சொல்லுது. பட்டிமண்டபம் ஏற்றினை அப்படிங்கிறது திருவாசக நூல் சொல்லுது. பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம் அப்படின்னு
பட்டி மண்டபம். பட்டி மண்டபம்னு சொல்லுது கம்பராமாயண நூல் சொல்லுது. அப்போ 2,1,4,3 ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் 20வது கொஸ்டின். இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும். தமிழெனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 21வது கொஸ்டின். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா பிறவினை வாக்கியம். ஆன்சர் சி, பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. அது பார்த்தீங்கன்னா மோரோஃபோன் அப்படின்னா ஓகேங்களா உருபவன். அப்போ 4 கமா. போனோமி அப்படின்னா ஒளியன். போனோமின்னா ஒளியன். அப்போ 3 கமா. லக்சிகன். லக்சிகன் அப்படின்னா பேரகராதி. அப்போ 1 கமா. கான்ஷிகல். கான்சிகல் அப்படின்னா குமிழி. அப்போ 2 கமா. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஜூன் 5 தான் உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. திராவிட மொழிகள் மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஃபஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிடுகிறார். முதலில் குறிப்பிட்டவர் சரி. பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்தது பாருங்க. அடுத்தது யார்? பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்றார். தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்றார். தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்றார் சரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகள் அனைத்தும் ஓகேங்களா இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் கால்டுவெல். அதை தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ, கூற்று 1, 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. அப்போ 4 கமா. எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டு. எபிகிராஃபினா கல்வெட்டு. சோலோபெட் அப்படின்னா சிற்பம். அப்போ 2 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சோகிராஃபின் அப்படின்னா பொறிப்பு. அப்போ 3. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் சி. 26வது கொஸ்டின். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். மறுபடியும் பாருங்க. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறு மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் மொழியின் கவிதைகள். ஆன்சர் ஏ, தமிழ் மொழியின் கவிதைகள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 27. திருக்குறள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. அப்போ திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை சரி. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரம் ஒற்றில் முடிகிறது சரி. திருக்குறள் இதுவரை 100க்கு மேற்பட்ட ஓகேங்களா 100க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சரி. அப்போ மொத்தம் எத்தனை? 107 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ ஆன்சர் 1, 2, 3 சரி. அப்போ கூற்று
1 2 3 சரி. ஆன்சர் டி. புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா எது? இந்திர விழா கீழ்கண்ட எந்த நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது? அதை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை 2 நூலுமே ஓகேங்களா விவரிக்கப்பட்டுள்ளது. அப்போ ஆன்சர் பி மற்றும் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. அதாவது நூல் மற்றும் ஆசிரியர். தமிழ் விடும் தூதுக்கு ஆசிரியர் தெரியவில்லை, ஆசிரியர் இல்லை, அதனால் ஆசிரியர் தெரியவில்லை. அப்போ 4 கமா. மாதவி காவியம் அப்படிங்கிற நூல் தமிழ் ஒளி 1 கமா. கொம்பன் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கந்தர்வன். அப்போ 2 கமா. வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழின்பம். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, தமிழ் வீடும் தூது ஆசிரியர் தெரியவில்லை, மாதவி காவியம் தமிழ் ஒளி, கொம்பன் அப்படிங்கிறது கந்தர்வன், வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிறது ஈரோடு தமிழின்பம். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. 4 கமா 1 கமா 2 கமா 3. அடுத்து பாருங்கள் 30வது கொஸ்டின் ஓகேங்களா. காளை போர் குறித்து செய்திகளில் இடம்பெற்றுள்ள சித்திரம் உள்ள இடம் எங்கே அப்படின்னா எகிப்தில் உள்ள பெனி, அதாவது ஹாசன் சத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி. கிரீன்லாந்து தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2மே சரி. கூற்று, அதாவது ஏ மற்றும் பி 2லேயும் இருக்குது. எது? காளைப்போர் குறித்த இடம், சித்திர இடம். அப்போ ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 31வது கொஸ்டின். பக்தி சுவை நனிய சொட்ட பாடிய கவிவளவா என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர். பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவிவளவா என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, வல்லினம் மீகும் இடங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மீகும். எடுத்துக்காட்டு, எதற்கு கேட்டாய், இதற்கு கொடு, அதற்கு சொன்னேன் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இனி தனி ஆகிய சொற்களில் பின் வல்லினம் மீகாது. இனி காண்போம், தனி சிறப்பு. அப்போ இது தவறு, இச்சு கண்டிப்பாக வரும். அப்போ 2க்கு தவறு. மிக என்னும் சொல்லின் வல்லினம் மீகும். மிக பெரியான் சரி. அப்போ ஆன்சர் 1 3 மட்டும் சரி. அதாவது கூற்று 1 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 33. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இலக்கண குறிப்பு. ஏந்தி அப்படிங்கிறது வினையச்சம். ஏந்தி என்பது வினையச்சம். அப்போ 4 கமா. முந்தி கனி அப்படின்னா உருவகம், அதாவது 3 கமா. சிந்தாமணி அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் 1 கமா. ஆடும் கலை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். அப்போ 2. மறுபடியும் பாருங்க, ஏந்தி அப்படின்னா வினையச்சம், முந்திக்கனி அப்படின்னா உருவகம், சிந்தாமணி அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், ஆடும் கலை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. 4 கமா 3 கமா 1 கமா 2. அப்போ ஆன்சர் ஏ. ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன். இவ்வடிகளை பாடியவர். ஏறாத மேடுகளை ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன். இவ்வடிகளை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆன்சர் பி, கவிமணி. அடுத்து 35. கீழடி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. மதுரைக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில்
அகழ்வாய்வு நடத்தப்பட்டது. அப்போ கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம். தற்போது கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம். தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், உரைக்கிணறுகள் கிடைத்துள்ளன. சரி. அப்போ மேலங்கிறது சரி, ரெண்டாவது சரி. கீழடியில் முழுமையான வாழ்விட பகுதி, செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் நாகரிகத்தை காட்டுகிறது. தமிழகத்தின் நாகரிகத்தை காட்டுகிறது. சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரோ, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரோ என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரோ என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆன்சர் சி, புறநானூறு. அடுத்து பாருங்கள் 37. வல்லினம் மீகும் இடங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. வல்லினம் மீகும் இடங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க, 8, 10 என்னும் எண்ணு பெயர்களில் பின் வல்லினம் மீகும். எடுத்துக்காட்டு 8 தொகை, 10 பாட்டு. சரி. அடுத்து பாருங்க 2. 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மீகும். புலித்தோல், புலி தோல். எடுத்துக்காட்டு தவறு. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும், தனி குற்றெழுத்தை அடித்து வரும் அகர எழுத்தின் பின் வல்லினம் மீகும். எடுத்துக்காட்டு பாருங்க, நிலாச்சோறு, காணா கண்டேன். சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1, 3 மட்டும் சரி. கூற்று 1, 3 மட்டும் சரி. கூட்டு வினைகள் பொதுவாக டேஸ் வகையாக ஆக்கப்படுகிறது. கூட்டு வினைகள் பொதுவாக டேஸ் வகையாக ஆக்கப்படுகின்றன. 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. ஆன்சர் பி. 39. வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? வினைச்சொற்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னா 2 வகைப்படுத்தலாம். ஆன்சர் ஏ. அடுத்து 39வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. காலமும் அப்படின்னா முற்றுமை. காலமும்னா முற்றுமை. 4 கமா. பாங்கறிந்து, பாங்கறிந்து 2ஆம் வேற்றுமை தொகை. இப்போ 1 கமா. மாற்றுமின், மாற்றுமின் ஏவல் வினைமுற்று. அப்போ 2 கமா. அடுத்து பாருங்க, தேரணமும் வீதியும், தோரண வீதியும், தோரணமும் வீதியும் அப்படின்னா எண்ணுமை. தோரணமும் வீதியும் அப்படின்னா எண்ணுமை. அப்போ 3. மறுபடியும் பாருங்க, காலமும் அப்படின்னா முற்றுமை. பாங்கறிந்து 2ஆம் வேற்றுமை தொகை. மாற்றுமின் ஏவல் வினைமுற்று. தோரணம் வீதியும், தோரணம் இம்முற்றுக்கு, தோரணம் வீதியும். அப்போ எண்ணுமை. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அதுக்கு பாருங்க 41. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும், கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா அமரேசன். மா அமரேசன். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 42. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. மூடுபனி அப்படின்னா இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அப்போ 4 கமா. தடவரை அப்படின்னா உரிச்சொல் தொடர். 3 கமா. கொடுத்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். கொடுத்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். 1 கமா. நிறுத்தல் அப்படின்னா தொழில் பெயர். நிறுத்தல்னா தொழில் பெயர். 2 கமா. மறுபடியும் பாருங்க, மூடுபனி வினைத்தொகை, தடவரை உரிச்சொல் தொடர், கொடுத்தோர் வினையால் அணையும் பெயர், நிறுத்தல் தொழில் பெயர். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 43. கந்தர்வன் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. யார்? கந்தர்வன்
தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கந்தர்வனுடைய இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வனுடைய இயற்பெயர், கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் ஆகும். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சரி. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் நாகலிங்கம் என்ற கந்தர்வன். சரி. அடுத்து பாருங்க, சாசனம் சாசனம் என்னும் சிறுகதை தொகுப்பை எழுதி தண்ணீர் என்ற தலைப்பில் சிறுகதை எழுதியுள்ளார். சரி. அப்போ மூணுமே சரி. கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 44. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல், தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என அழைக்கப்படும் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். அடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பகுபத உறுப்பிலக்கணம், பகுபத உறுப்பிலக்கணம். ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆய் என்றால் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அப்போ 2 கமா. ஆ என்பது பெயரச்ச விகுதி. ஆ என்பது பெயரச்ச விகுதி. 4 கமா. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்போ 1 கமா. ஆண், ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, ஆ என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆ என்பது பெயரச்ச விகுதி. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. திருக்குறள் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? திருக்குறள் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. 1812 கிபி 1812 தான் முதல்ல திருக்குறள் அச்சிடப்பட்டது. சரி. அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் இருமுறை வரும் அதிகாரம் கேள்வியாகும் அப்படிங்கிறாங்க. தப்பு. இருமுறை குறிப்பு அதிகாரம் தான் வரும். குறிப்பு அதிகாரம் மட்டும்தான் 2 முறை வரும். அப்போ 2வது தப்பு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். சரி. தஞ்சை ஞானப்பிரகாசம். சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. கூற்று 1, 3 மட்டும் சரி. 47. பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்றின் செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல். பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் அப்படின்னா புறநானூறு. ஆன்சர் சி. புறநானூறு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 48. குணம் நாடி குற்றமும் நாடி, குணம் நாடி குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்கா குழல். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். காஞ்சி என்றால் ஆற்று பூவரசு. 4 கமா. இரும்போந்து பருத்த பனைமரம். 3 கமா. பாண்டில் அப்படின்னா வட்டம். பாண்டில் என்றால் வட்டம். 2 கமா. சுரிவலை அப்படின்னா சங்கு. அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்க, காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு, இரும்போந்து பருந்த பனைமரம், பாண்டில் வட்டம், சுரிவலை சங்கு. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 50. வித்தியாசமான செயல்களை செய்பவர்களே வெற்றியாளர் ஆகிறார்கள் என கூறியவர். வித்தியாசமான செயல்களை செய்பவர்களே வெற்றியாளர் ஆகிறார்கள் என கூறியவர் சிவ் கேரோ. சிவ் கேரா. ஆன்சர் ஏ. சிவ் கேரா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51.
பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். குற்றம். குற்றம் அப்படின்னா சிற்றிலக்கிய வகை. குறம் என்றால் சிற்றிலக்கிய வரை. குறம். குறம் என்றால் சிற்றிலக்கிய வகை. அப்போ 3 சிந்து. சிந்து என்றால் ஒரு வகை இசைப்பாடல். சிந்து என்றால் ஒரு வகை இசைப்பாடல். 1 முக்குணம். முக்குணம் இது தாமதம். அப்போ 4 வண்ணம் 100. வண்ணம் 100ங்கிறது அகவல். அப்போ 2. மறுபடியும் பாருங்க. குறம். குறம் என்றால் சிற்றிலக்கிய வகை. சிந்து என்றால் ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம் தாமதம். வண்ணம் 100 அகவல். அப்போ ஆன்சர் 3 1 4 2. அப்போ ஆன்சர் சி 3 1 4 2. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றினம். மூன்றினம். மூன்றினம் தொடர்புடையவற்றில் பொருத்தமற்றது எது? மூன்றினம். மூன்றினம் தொடர்புடையவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? திணை மட்டும்தான் பொருந்தலை. அப்போ மூன்றின துறையில் பார்த்தீங்கன்னா தாளிசை துறை விருத்தம் இது 3மே 1. பொருந்தாதது ஆன்சர் பி திணை. திருக்குறளுக்கு முக்காலத்தில் உரை எழுதிய பதின்மார் யார்? 10 பேரில் பதின்மாரில் உரைகளில் சிறந்த உரை எது? திருக்குறளுக்கு முதற்காலத்தில் உரை எழுதிய பதின்மார்களில் உரைகளில் சிறந்த உரை எது அப்படின்னா பரிமேல் எழுதிய உரை மட்டும்தான் சிறந்த உரை. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? பரிமேல் அழகர். அடுத்து 54வது பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. அதாவது பெயர் எண்ணு அளவு. 4 4 5ல் 1 பங்கு. அப்போ 4 இருமா அப்படின்னா 10ல் 1 பங்கு. இருமானா 10ல் 1 பங்கு. 1 ஒருமா அப்படின்னா 20ல் 1 பங்கு. அப்போ 2 அரைமா அப்படின்னா 40ல் 1 பங்கு. அப்போ 3. மறுபடியும் பாருங்க. நாடுமா 5ல் 1 பங்கு. இருமா 10ல் 1 பங்கு. ஒருமா 20ல் 1 பங்கு. அரைமா 40ல் 1 பங்கு. அப்போ ஆன்சர் 4 1 2 3. 4 1 2 3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 55 வல்லின மீகும் இடங்களில் பொருத்தமற்றது. பொருத்தமற்றது எது? வல்லின மீகும் இடங்களில் பொருத்தமற்றது எது? உம்மை தொகை. ஆன்சர் சி உம்மை தொகை. அப்போ வல்லின மிகு இரு பெயரிட்டு பண்பு தொகை உருவச் சொற்கள் உரிச்சொல் தொடர் இதில் எல்லாமே வல்லின மீகும் இடம். வல்லின மீகாத இடம் பார்த்தீங்கன்னா உம்மை தொகையில் மட்டும்தான் வல்லின மீகாது. அப்போ ஆன்சர் இதுக்கு சி. அடுத்தது 55வது கொஷின் பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல்லு பொருள். பணிலம். பணிலம் அப்படிங்கிறது சங்கு. பணிலம் என்பது சங்கு. வாவி அப்படின்னா பொய்கை. வாவி என்றால் பொய்கை. அப்போ 4 மா என்றால் வண்டு. மா என்றால் வண்டு. 1 மது என்றால் தேன். மது என்றால் தேன். அப்போ 2. மறுபடியும் பாருங்க. பணிலம். பணிலம் அப்படின்னா சங்கு. பணிலம் என்றால் சங்கு. வாவி என்றால் பொய்கை. மா என்றால் வண்டு. மது என்றால் தேன். அப்போ ஆன்சர் 3 4 1 2. 3 4 1 2. ஆன்சர் ஏ. அடுத்து 57 ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் வணிக தொடர்பு இருந்ததை உறுதி செய்யும் விதமாக ரோமானிய மண்பாண்டங்கள் அகழ்வாய்வு கிடைத்த இடம். அரிக்கமேடு. இது அரிக்கமேடு. ஆன்சர் சி அரிக்கமேடு. அப்போ ரோமானிய மண்பாண்டங்கள் எங்கே கிடைச்சிருக்கு? அகழ்வாய்வு அரிக்கமேட்டில் கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 58 பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லு பொருள். கோடு அப்படின்னா குளக்கரை. அப்போ 3 அரும்பு என்றால் மலர் மொட்டு. அரும்பு என்றால் மலர் மொட்டு. 4 வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர். வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர். 1 தரளம் அப்படின்னா முத்து. தரளம் என்றால் முத்து. அப்போ 2. மறுபடியும் பாருங்க. கோடுனா குளக்கரை.
அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு, வளர் முதல்னா நெற்பயிர், தரளம் அப்படின்னா முத்து. அப்போ ஆன்சர் 3,4,1,2 3,4,1,2 ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. புரோச்சர், புரோச்சர்னா உளவி, புரோச்சர்னா உளவி. இப்போ 4, கிராஃப் அப்படின்னா செதுக்கி, கிராஃப் அப்படின்னா செதுக்கி 3, கர்சர், கர்சர் அப்படின்னா ஏவி, கர்சர் என்றால் ஏவி. அப்போ 2, ஃபோல்டர் அப்படின்னா உரை, ஃபோல்டர் அப்படின்னா உரை. அப்போ 1. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1 ஆன்சர் 4, 3, 2, 1 ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 60. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு. அடுத்து பாருங்கள், 61. இந்திர விழா புகார் நகரில் எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? அப்போ இந்திர விழா புகார் நகரில், எந்த இடம்? புகார் நகரில் எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது அப்படின்னா 28 நாட்கள். எத்தனை நாட்கள்? 28 நாட்கள் தான் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது. 62. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். பகடு அப்படின்னா எருமைக்கடா, பகடு என்றால் எருமைக்கடா. அப்போ 2, வேரி என்றால் தேனு 1, மேதி என்றால் எருமை, மேதி என்றால் எருமை 4, களை என்றால் கரும்பு, களை என்றால் கரும்பு 3, மறுபடியும் பாருங்கள், பகடு என்றால் எருமைக்கடா, வேரி என்றால் தேனு, மேதி என்றால் எருமை, களை என்றால் கரும்பு. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3 ஆன்சர் பி. 2, 1, 4, 3 ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 63. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பெயர் எண்ணளவு, பெயர் எண்ணளவு. வீசும் அப்படின்னா 16ல் 1 பங்கு, வீசும் அப்படின்னா 16ல் 1 பங்கு. கால் வீசும் அப்படின்னா 64ல் 1 பங்கு 4, அரை வீசம் அப்படின்னா 32ல் 1 பங்கு 1, முக்கால் வீசும் அப்படின்னா 64ல் 3 பங்கு. அப்போ 2. மறுபடியும் பாருங்கள், வீசம் வீசம் வீசம்னா 16ல் 1 பங்கு, கால் வீசம் அப்படின்னா 64ல் 1 பங்கு, அரை வீசம்னா 32ல் 1 பங்கு, முக்கால் வீசம்னா 64ல் 3 பங்கு. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. அப்போ ஆன்சர் ஏ. 3, 4, 1, 2 ஆன்சர் ஏ. எந்த ஆண்டு ராபர்ட் புரூக்ஸ்? எந்த ஆண்டு ராபர்ட் புரூக்ஸ்? ராபர்ட் புரூக்ஸ் என்பவர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பு கற்கருவிகள் கண்டுபிடித்தார். 1863. 1863 தான் பல்லாவரத்தில் ராபர்ட் புரூக்ஸ் கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1863. அடுத்து 65. மணிமேகலை என்னும் நூல் எந்த சமயத்தை தொடர்புடையது? மணிமேகலை என்னும் நூல் எந்த சமயத்துடன் தொடர்புடையது? மணிமேகலை பௌத்த சமயம், அதாவது பார்த்தீங்கன்னா புத்த மதம், பௌத்த சமயம் புத்த மதம் ஆன்சர் டி. 66. நீரு எடுப்பாய் நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பாவை மட்டி பாய்ப்பாவை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை ஆன்சர் ஏ கலித்தொகை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 67. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நாளிகேரம், நாளிகேரம்னா நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம், தென்னை. கோழி அப்படின்னா அரச மரம், கோழினா அரச மரம் 1, சாலம் அப்படின்னா ஆச்ச மரம், சாலம் என்றால் ஆச்ச மரம் 4, தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம், பச்சிலை மரம் 2. மறுபடியும் பொறுத்தலாம். நாளிகேரம் அப்படின்னா தென்னை, கோழினா
அரச மரம், சாலம்னா ஆச்ச மரம், தாமலம் அப்படின்னா பச்சிலை மரம். அப்போ ஆன்சர் 3,1,4,2 3,1,4,2 ஆன்சர் சி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அது பார்த்தீங்கன்னா பெயர் எண் அளவு. காணி அப்படின்னா 80ல் 1 பங்கு, காணினா 80ல் 1 பங்கு 2, அரைக்காணி அரை காணி அப்படின்னா 160ல் 1 பங்கு இப்போ 1, அரைக்காணி முந்திரி அப்படின்னா 120ல் 3 பங்கு 120ல் 3 பங்கு. அடுத்து முக்காணி அப்படிங்கன்னா 80ல் 3 பங்கு 80ல் 3 பங்கு. மறுபடியும் பாருங்கள், காணி என்பது 80ல் 1 பங்கு, அரைக்காணிங்கிறது 160ல் 1 பங்கு, அரைக்காணி முந்திரிங்கிறது 320ல் 3 பங்கு, முக்காணி அப்படிங்கிறது 80ல் 3 பங்கு. அப்போ ஆன்சர் 2,1,4,3 2,1,4,3 தான் ஆன்சர். ஆன்சர் இதுக்கு பி. அடுத்து பாருங்கள் 69 பாருங்கள், தமிழ் எண்கள் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா யாக்கா அப்படிங்கிறத 11 குறிக்குது. எதை குறிக்குது? 11 குறிக்குது. யாவும் ஊன்னு பார்த்தீங்கன்னா 12 குறிக்குது. அடுத்து பார்த்தி யா போட்டு நியூ போட்டால் 13 குறிக்குது. அடுத்து யா போட்டு ஷா போட்டால் 14 குறிக்குது. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யா போட்டு கா போட்டால் 13 குறிக்குது. அப்போ 3, ஊ பார்த்தீங்கன்னா 2 குறிக்குது. இப்போ 1, நூ பார்த்தா 3 குறிக்குது. இப்போ 4, சூ பார்த்தா 4 குறிக்குது. இப்போ 2, அப்போ ஆன்சர் 3,1,4,2. அப்போ ஆன்சர் சி 3,1,4,2 ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 70 காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு. இவ்வடிகள் குலை என்ற சொல்லின் பொருள். குலை என்ற சொல்லின் பொருள் பாருங்கள், காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு. இதில் இவ்வடிகளில் குலை என்ற சொல்லின் பொருள் சிறு கிளை. 71 பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். அதை பார்த்தீங்கன்னா பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யாருன்னா கவிஞர் தமிழ்மொழி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 72 வல்லினம் மீகும் இடங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. வல்லினம் மீகும் இடங்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? பாருங்கள், மென்தொடர் குற்றியலுகரங்கள் நிலை மொழியாக இருந்து புணர்வுகளில் வல்லினம் மீகும். தப்பு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மீகும். பாருங்கள், தீ பிடித்தது 10 பாட்டு. சரி. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மீகும். கூவா குயில், ஓடா குதிரை. கூவா இக்கு வந்திருக்கா, குயில், ஓட குதிரை. அப்போ இது ரைட்டு. அப்போ ஆன்சர் கூற்று 2, 3 மட்டும் சரி. புறநானூறு என்ற பாடலில் இடம்பெறாத கூற்று 9 உடுப்பவை 2. இது புறநானூரில் சொல்லக்கூடியது. சரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூரில் சொல்லுது. உளம் தொட்டு உளவையில் ஆக்கி வளம் தொட்டு அப்படிங்கிறது மட்டும் புறநானூரில் சொல்லலை. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. சரி. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. சரி. அப்போ புறநானூரில் பொருந்தாதது உளம் தொட்டு உளவையில் ஆக்கி வளம் தொட்டு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஆன்சர் சி தான் இதுக்கு இந்த ஆன்சர். 73க்கு சி ஆன்சர். அடுத்து பயன்பாட்டு தொடர்கள் பட்டியல் 1 பட்டியல் 2 பயன்பாட்டு தொடர்கள். பாருங்கள், அப்துல் கலாம் நேற்று வந்தார். இது தன்வினை. அப்போ 4, அப்துல் கலாம் நேற்று வருவித்தார். இது பிறவினை. 3, கவிதா உரை படித்தாள். செய்வினை தொடர். அப்போ 2, உரை கவிதாவால்
ஓகேங்களா? படிக்கப்பட்டது. செய்வினை செயபாட்டு வினைத்தொடர் 1, மறுபடியும் பாருங்க. அப்துல் கலாம் நேற்று வந்தான். அப்துல் கலாம் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான். பாருங்க, அப்துல் நேற்று வந்தானுங்கிறது தன்வினை தொடர். அடுத்து பாருங்க, அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தனுங்கிறது பிறவினை. கவிதா உரை படித்தாள், செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, செயல்பாட்டு வினை தொடர். மறுபடியும் பாருங்க, அப்துல் நேற்று வந்தானுங்கிறது தன்வினை, அப்துல் நேற்று வருவித்தான்ங்கிறது பிறவினை, கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். கவிதா உரை படித்தாளுங்கிறது செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, செயல்பாட்டு வினை தொடர். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் டி. அடுத்தது 75. இலக்கியங்களில் ஏறுதழுவுதல் தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றுகளில் சரியானது எது? கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லை நில ஆயர்கள் ஏறு தழுவுதலில் பங்கேற்றனர். சரி. காளைகளின் பாய்ச்சல் பற்றி புறநானூறு கூறுகிறது. காளைகளின் பாய்ச்சல் பற்றி புறநானூறு கூறுகிறது. தவறு. எழுந்து தூதுகள் ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினார் பலர் என்று முல்லைக்கலியில் ஏறுதழுவுதல் களம் குறித்து அடிகள் இடம்பெற்றுள்ளன. ஏறு தழுவுதல் களம் பற்றி குறித்த அடிகள் இடம்பெற்றுள்ளன. சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி, 2 தவறு. மாமலை போற்றதும் என இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள். ஆன்சர் ஏ, இளங்கோவடிகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. சேக்கிழார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் சேக்கிழார். எத்தனாம் நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் சேக்கிழார். சரி. சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவையில் முதலமைச்சராக இருந்தார். சரி. திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய நூல்களை அடிப்படையாக கொண்டு பெரிய புராணம் இயற்றினார். சரி. அது பார்த்தீங்கன்னா 2 நூல், திருத்தொண்டர் தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய நூல்களை அடிப்படையாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார். அப்போ 3மே சரி. ஆன்சர் டி. பிறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்ந்த பிறகு நான் வீணையாய் போனேன் என்ற அடிகளை பாடியவர் கவிஞர் வாலி. அடுத்து 79வது. தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் திராவிட என்னும் சொல் பிறந்தது என்று கூறிய மொழி ஆராய்ச்சியாளர் இராசு பாதிரியார். அதாவது தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று கூறிய மொழி ஆய்வாளர் யாருன்னா இராசு பாதிரியார். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா விகுதி ஆவும் உம்மும் பெயரச்ச விகுதி. அப்போ 2, ஊவும் ஈயும் வினையச்ச விகுதி. வினையச்ச விகுதி 1, கா இயா வியங்கோல் வினைமுற்று விகுதி. அப்போ 4, வியங்கோல் வினைமுற்று விகுதி. கை இது தொழிற்பெயர் விகுதி. அப்போ 3. மறுபடியும் பாருங்க. ஆ உம் பெயரச்ச விகுதிகள், இ வினையச்ச விகுதிகள், கா இய வியங்கோல் வினைமுற்று விகுதிகள், கை தொழிற்பெயர் விகுதிகள். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலுக்கு
அப்படித்தான் என்று கூறியவர். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழின்பம். ஈரோடு தமிழின்பம். ஆன்சர் டி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அது பார்த்தீங்கன்னா இடைநிலைகள். இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. அப்போ 2 கமா. இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலை. அப்போ 4 கமா. ஆ அல்லு இல்லு. ஆ அல்லு இல்லு எதிர்மறை இடைநிலை. அப்போ 1 கமா. இஞ்சு இன்னு இவ்வு இச்சு இத்து பெயர் இடைநிலை. பெயர் இடைநிலைகள். அப்போ 3. மறுபடியும் பாருங்க. இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலை. ஆ அல்லு இல்லு எதிர்மறை இடைநிலை. இஞ்சு இன்னு இவ்வு இச்சு இத்து பெயர் இடைநிலைகள். அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் பி. பாருங்க. கந்த மலர்தர கூரை விரித்த இலை அடிக்கோடிட்ட பொருள். அப்போ கந்த அப்படின்னா மனம். கந்தம் என்றால் மனம். ஏ ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 84 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்க. வினை அடை. வினை அடை. வினை எடை அப்படின்னா மகிழ்நாள் மெல்ல வந்தான். அப்போ 4 கமா. பெயரிடை. பெயரடை. பெயரடை. பெயரடை அப்படிங்கிறது நல்ல நூல் ஒன்று படித்தான். 2 கமா. தோன்றா எழுவாய். தோன்றா எழுவாய்ங்கிறது படித்தாய். 1 கமா. பெயர் பயனிலை. சொன்னவள் கலா. சொன்னவள் கலா. அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க. வினையடை அப்படின்னா மகிழ்நாள் மெல்ல வந்தான். பெயரடை நல்ல நூல் ஒன்று படித்தேன். தோன்றா எழுவாய் படித்தாய். பெயர் பயனிலை சொன்னவள் கலா. அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. 85 எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தானே என்ற அடிகளை பாடியவர். எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தா எனவே. தா எனவே. தா எனவே என்ற அடிகளை பாடியவர் ஈரோடு தமிழின்பம். ஈரோடு தமிழின்பம். அடுத்து 86வது கொஸ்டின். 320ல் 1 பங்கு. 320ல் 1 பங்கு. 320ல் 1 பங்கு என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ் பெயர் யாது? முந்தரி. தமிழ் பெயர் யாது? முந்தரி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 87. 87 தமிழகத்தின் நீர்நிலை. இளஞ்சி அப்படின்னா இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். இளஞ்சி அப்படிங்கிறது பல வகைக்கும் பயன்படுத்தும் நீர்த்தேக்கம். அப்போ 4 கமா. கண்மாய். கண்மாய் அப்படிங்கிறது பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். அப்போ கண்மாய் அப்படிங்கிறது பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கும் பெயர். அப்போ 2 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டம். குண்டம் என்றால் சிறியதாய். சிறியதாய் அமைத்து குளிக்கும் நீர்நிலை. சிறியதாய் அமைத்த குளிக்கும் நீர்நிலைக்கு பேர் தான் குண்டம். அப்போ 1 கமா. கூவல். கூவல் என்றால் உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. பாருங்க. மறுபடியும் இளஞ்சி அப்படின்னா பல வகை பயன்படும் நீர்த்தேக்கம். கண்மாய் அப்படிங்கிறது பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைத்த குளிக்கும் நீர்நிலை. கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 88. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என கூறியவர் மருதன் இளம் நாகனார். தவறு.
மணற்பாங்கான இடத்தில் பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு உறைக்கிணறு என்று பெயர். சரி. மக்கள் பருகும் நீர் உள்ள நிலைக்கு ஊருணி என்று பெயர். மக்கள் பருகும் நீர் நிலைக்கு ஊருணி என்று பெயர். சரி. அப்போ 2 மட்டும் சரி, 2 3 மட்டும் சரி, 2 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 89. தமிழ் விடும் தூது என்ற நூலை உவேசா முதலில் பதிப்பித்த ஆண்டு. தமிழ் விடும் தூது என்ற நூலை உவேசா முதலில் பதிப்பித்த ஆண்டு 1930. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். யாக்கை அப்படின்னா உடம்பு, யாக்கை என்றால் உடம்பு, அப்போ 4 கமா. தாட்கு அப்படின்னா ஆளுமை, 1 கமா. தோம் அப்படின்னா குற்றம், அப்போ 2 கமா. கோட்டி அப்படின்னா மன்றம், அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, யாக்கை அப்படின்னா உடம்பு, தாட்கு அப்படின்னா ஆளுமை, தோம் அப்படின்னா குற்றம், கோட்டி மன்றம். இப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. வினை வகைகள் தொடர்பான கீழ்கண்டும் கூற்றில் சரியானது. வினை வகைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். சரி. தன்வினை பிறவினை போன்ற விகுதிகளை செய், வை, பண்ணு போன்ற துறைகளின் வினைகளை இணைத்து உருவாக்கப்படுகிறது. தன்வினை வி, பி போன்ற விகுதிகளை கொண்டு செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுகிறது. தவறு. ஓகேங்களா? இது தன்வினை கிடையாது, இது பிறவினை வந்தால் தான் இந்த எழுத்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ 2வது தப்பு. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. எழுவாய் ஒரு செயலை செய்ய பிறவினை செய்ய வைத்தால், எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி, கூற்று 1 3 மட்டும் சரி. அடுத்து 92. பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஏகாதேச உருவக அணி. ஆன்சர் பி, ஏகாதேச உருவக அணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். பொலம் என்றால் பொண்ணு, 2 கமா. வேதிகை அப்படின்னா திண்ணை, வேதிகை என்றால் திண்ணை, 1 கமா. தாமம் அப்படின்னா மாலை, தாமம்னா மாலை, 4 கமா. வசி அப்படின்னா மலை, வசி என்றால் மலை, அப்போ 3. மறுபடியும் பாருங்க, பொலம் என்றால் பொன், வேதிகை அப்படின்னா திண்ணை, தாமம் அப்படின்னா மாலை, வசி அப்படின்னா மலை. அப்போ 2 கமா 1 கமா 4 கமா 3. 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் ஏ. அடுத்து 94. தமிழில் 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி. எதுகை. ஆன்சரு எதுகை. ஆன்சர் சி, எதுகை. அடுத்து 95. பா தொடர்பான, அதாவது பார்த்தீங்கன்னா பா தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? பா வகைகள் ஒன்றான வெண்பா ஓசையானது செப்பட ஓசையாகும். சரி. பா என்னும் சொல் கிரேக்க மொழியின் தொன்மையை காப்பியமாக்கி இலியத்தில் பாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி. அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படும் பா என கிரேக்கத்தில் குறிப்பிடப்படுகிறது. சரி. அப்போ 3மே சரி. ஆன்சர் டி, 3மே சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 96. உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள். பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி தினம். பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி தினம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 97. கொஸ்டின் நம்பர் 97. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள்.
பாருங்க, கதலை கொடி, கதலிகை கொடி. கதலிகை கொடினா சிறு சிறு பொடியாக பல பொடிகள் கட்டியது. அப்போ 2 கமா. காமுன்று பொடி, முன்று அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. அப்போ 4 கமா. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி 1 கமா. அடுத்து பாருங்க, துருத்தி. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. மறுபடியும் பாருங்க, கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காமுன்று கொடி, கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம், துணியாலான கொடி. துருந்தி, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. அப்போ ஆன்சர் 2 கமா, 4 கமா, 1 கமா 3. ஆன்சர் பி. தமிழ் விடும் தூது என்ற நூலில் எத்தனை கன்னிகளை கொண்டது? தமிழ் விடும் தூதில் எத்தனை கன்னிகளை கொண்டது? தமிழ் விடும் தூது என்ற நூல் எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 268 கன்னிகளை கொண்டது. அப்போ தமிழ் விடும் தூதில் எத்தனை கன்னி இருக்குன்னு கேட்டாங்கன்னா 268 கன்னிகள். கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஷாம்போ. 100 இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையமாக திகழ்கிறது என்று கூறியவர். அப்போ இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலையமாக திகழ்கிறது என்று கூறியவர் யாருன்னா சா அகத்தியலிங்கம். ஆன்சர் சி, சா அகத்தியலிங்கம். இத்துடன் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1ல் 100 வினா விடைய வீடியோவை போட்டிருந்தோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.